இன்றைக்கு வளருகிற இளைய சமுதாயத்தினரிடையே அல்லது சிறுவர் சிறுமியரிடையே ஏறக்குறைய 30 வயதிற்குள்ளார இருப்பவர்களிடையே நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. கத்தோலிக்க மதம் அல்லது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம், மத திருவழிபாட்டு நிகழ்வுகள் இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் குறைந்தது போல இருக்கிறது. பல நேரங்களில் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல கத்தோலிக்க அடிப்படை நம்பிக்கைகளை ஊட்டி வளர்த்திருப்பார்கள். ஞாயிறுதோறும் திருப்பலிக்கு போவது, முடிந்தவரை திருப்பலி காண்பது, திருவருட்சாதனங்களெல்லாம் நேரத்தில் வாங்க வைப்பது. வளர வளர இன்றைக்கு உலகத்தினுடைய தாக்கம் அல்லது சமூக வலைத்தளங்கள், அதிலே செலவிடும் நேரங்கள், இதெல்லாம் மத நம்பிக்கையிலிருந்து இவர்களை வெளியே அழைத்து செல்வது போல தோணலாம். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. இஸ்ராயல் மக்களுக்கு மோசே வழியாக எல்லா சட்டத்திட்டங்களும் கொடுக்கப்பட்டது. இறைவாக்கினர், அரசர்கள், முதுபெரும் தந்தையர்கள் எல்லாம் அவர்களை நன்றாக வழிநடத்தினார்கள். ஆனால் இயேசு மெசியாவாக வந்தபொழுது அவரை பார்த்து, அவர் போதனைகளை கேட்டு, அவர் புதுமைகளை பார்த்து அதில் பயன்பெற்று அப்படியும் நம்பிக்கை குறைவாக இருந்தார்கள். அப்படி நம்பிக்கை குறைவான நகரில் இயேசு கண்டிப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பு அடிப்படை விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நகர்ந்து போயிருந்தால் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பது ஒரு பாடம். நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்வது நல்லது. ஞாயிறு திருப்பலி, மற்ற கடன் திருநாட்கள், திருச்சபையின் கட்டளைகள், கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள், இதையெல்லாம் நமக்கு தகுந்தாற் போல பயன்படுத்தி கொண்டு அதற்கு நாம் விளக்கங்களை கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் கடவுளிடமிருந்து நாம் விலகி செல்வதற்கான அறிகுறிகள். யோசித்து பார்ப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எங்கே பயணித்து கொண்டிருக்கிறோம்? இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.